ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றார் கண்ணத்திலவர். ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றார் அந்த பிலாத்தோ கையை கழுவே ஆண்டவரே அனுப்புகிறார். அந்த பிலாத்தோ கையை கழுவே ஆண்டவரே அனுப்புகிறார். தள்ளாடி தவழ்ந்து கலை போரே ஏன் குருசை சுமந்து கொல்கரா மலையின் மேல் நடந்து ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே உம்முடைய வருகையின் நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே இந்த நாளிலே நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் திருப்பு முனையிலே முன்மொழிந்த வார்த்தைகளை கர்த்தத்தாமே ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமுள்ள கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களுக்காய் துதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேக வல்லமைகள் வரங்களை ஊற்றி இந்த நாளிலே ஆண்டவரே ஆத்துமா ரட்சிப்பை தேவன் கொடுத்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம். விலையேற பெற்ற ரத்தமே அவர் வீடாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விடையாக இந்த நரி. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விடையாக இந்த நரி. பொன்வெள்ளியோ மண்ணில் வாழோ இவ்வன்பு கிணையாகுமோ. பொன்வெள்ளியோ மண்ணில் வாழோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலோ அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற ரத்தமே அவர் வீடாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரி. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரி. சிந்தையிலோ வாரங்களோ நிந்தைகள் இச்சவரா பொங்குகின்றார் பாருகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. பொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற ரத்தமே அவர் வீடாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விடையாக இந்த நரி. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விடையாக இந்த நரி.
எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே தந்தையும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவில் நின்று பாயுவே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே மனுஷரை நீ நினைக்கவோ அவனை விசாரிக்கவோ மனுஷரை நீ நினைக்கவோ அவனை விசாரிக்கவோ மண்ணில் அவர் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே மண்ணில் அவர் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவில் நின்று பாயுவே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றி தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றி பாவங்கள் சுமந்தி பரிகார வழியானி எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார வழியானி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அணைக்கும் கரங்களிலே
ஆணிகளா சுவாமி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே நெஞ்ச முருகுதையா உம்மை நினைத்து பார்க்கையிலே நெஞ்ச முருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதைப்பா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பலியாக மாண்டாரே காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தனே சுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தனே சுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை கொல்கதா மலைக்கு இயேசுவை பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே கல்லர் மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினான் கல்லர் மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினான் பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே படுகாயமும் அடைந்தாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீட முள்களில் பின்னி சோடிட கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீட முள்களில் பின்னி சோடிட இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தோங்கினார் இதை காணும் உள்ளம் தாங்குமோ இதை காணும் உள்ளம் தாங்குமோ பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே உலகத்தின் ரட்சகரே சுவே
பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதே கர்த்தரே சுவண்டை ஓடிவா கர்த்தரே சுவண்டை ஓடிவா பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என்னடையிலேங்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என்னடையிலேங்கிறார் இலை பாருதல் தருமே சுவை இன்று தேடி நாடி நம்பிவா இன்று தேடி நாடி நம்பிவா பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே நீங்க போலாம். கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் மகிமை மாட்சிமை மறந்திருந்தோராய் கொடிய குரு செய்திருந்தெடுத்தாரே மகிமை மாட்சிமை மறந்திருந்தோராய் கொடிய குரு செய்திருந்தெடுத்தாரே மயலோடொழியாதே தூய கல்வாரி அன்பை அன்றிடவே மயலோர் தூய கல்வாரி அன்பை அன்றிடவே அந்தோ கல்வாரியே அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த திருத்தாரிந்தரை நீக்க அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த திருத்தாரிந்தரை நீக்க பழவேங்கைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே பழவேங்கைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியே அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் பெருமை அடைந்தே தொங்கினார் அதிசயமிரே சுவிநாமம் அதிலுமே மண்பரிக்கான அதிசயமிரே சுவிநாமம் அதிலரின் மண்பரிக்கானம் அதையே நீயே நிலம் வாழுமே அவர் பாதை நான் தொடர்ந்திடவே அதையே நீயே நிலம் வாழுமே அவர்
முடியும் திருவங்கி அணிந்து கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்து முள்ளி முடியும் திருவங்கி அணிந்து கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்து ஒரு அறிவோரை நீரவே வடிந்தவர் தோங்கினார் அருமை நற்றலரே பெருமை அடைந்தே தொங்கினார் பெருமை அடைந்தே தொங்கினார் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவே ஜீவனை வைத்தே சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவே ஜீவனை வைத்தே என்னை சேர்ந்திட வருவேன் என்றார் என்று முன்னையுடன் நம்பி வாழ்ந்திடவே என்னை சேர்ந்திட வருவேன் என்றார் என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடவே அந்தோ கல்வாரே அருமை நற்றவரே பெருமை அடைந்தே தொங்கினார் பெருமை அடைந்தே தொங்கினார். பார்க்கலாமா எல்லாரும்? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம். ஒரு கரத்துல வேதத்தை அணைச்சுங்க, ஒரு கரத்தை அப்படியே அசைங்க. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியனையா ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆமா, நின்றவாறு யாரும் முட்டியெல்லாம் போட வேண்டாம், அப்படியே கண்களை மூடி. உனக்காகத்தானே அவர் செய்தாரு. இந்த உலகத்துல வேற யாருக்கும் இல்லையே. நீ நல்லா இருக்கணும். பெற்றோர் எப்படி பாடுபடுறாங்களோ அதுபோல தேவனுடைய சித்தத்துல, அதுபோல தேவனுடைய வல்லமையில உன் வாழ்க்கைக்காக அவர் தியாகமா எடுத்தாரே. அந்த ரட்சகரை கண்ணோக்கி பார்த்து அப்படியே அர்ப்பணிக்கலாம. எல்லாரும் எல்லாரும் அப்படியே
ஆவியானவரே சோத்திரம் அப்பா, சோத்திரம். ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆண்டவருக்கு தான். பிரியமானதே பிள்ளை, வாழ்க்கையில எத்தனையோ விதமான காரியங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவர் இல்லை. ஆனால் இம்மட்டுமாய் உன் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தோடு நீ வாழ்ந்திருக்க முடியாதே. அவர் உனக்காக தியாகமாய் பலியானாரே. அந்த மரணத்தை தான் நினைவு கூறுகிற நாளாய் நான் நினைக்கிறோம். கர்த்தர் இப்படியே செய்ய முடியாக அதோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் சோதனை பண்ணலாமா? நன்றி 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 அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஆமென். உட்கார். முதலாம் வார்த்தையை நம்ம இதில் இருக்கிற அனில்குமார் அவர்கள் பேச போகிறார். அதுக்கு முன்பாக இந்த வார்த்தையை முன்னாடி மைக்கில் சிஸ்டர் சாராள் அவர்கள் அந்த வார்த்தையை, முதலாம் வார்த்தையை லூக்கா 23:34 முன்னாடி போடுறதுன்னா போடுறது. ஒன்று போதுமா, 2 வேணுமா? ஸ்டாண்ட் செய்யலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நீங்க கொஞ்சம் அலுவலக எல்லாம் சொன்னாதாங்க மனசு பக்கு பக்குன்னு கொஞ்சம் என்னோடு கூட உற்சாகமாய் ஹல்லேலூயா. இந்த நாளிலே முதலாவது வார்த்தை எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். 34வது வசனம். நான் தப்பா எழுதிருக்கு. போதுமா? நன்றி. நம்மளுடைய தலைப்பு அதுதான். அடுத்தது நம்மளது இல்லை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இயேசுநாதர் சிலுவையில் அறையும் போது சொன்ன முதலாவது ஒரு வார்த்தை மன்னிப்பு. நம்மளுக்கு கூட அந்த ஒரு இது வராது இல்லையா? ஏன்னா நம்மளை சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே நமக்கு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் அவரை அடித்து தொங்க விட்டுருக்காங்க, அப்பயும் அவங்கள மன்னிக்க சொல்லி அவருடைய பிதாவிடத்தில் அவர் சொல்கிறார் இல்லையா? இது எவ்வளோ பெரிய அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது. தன்னை தொடுறவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அதிகாரம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த அதிகாரம் கர்த்தர் கையில் இருக்குது. இருந்தும் அவருடைய உள்ளம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முதலாவது இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 10, 11, 12 இந்த 3 வசனத்தில் வாசிக்கலாமா? ஆமென் 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 ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். இப்போ ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக தான் வந்தார். பணக்காரங்களுக்கு மட்டும் ஆண்டவர் வரல, பரிசுத்தவான்களுக்கு மட்டும் ஆண்டவர் வரல, பாவிகளை ரட்சிக்கவும் அவர்களை மீட்கவும் தான் ஆண்டவர் வந்தார். அதனால தான் சொல்கிறாரு, பிணியாளுக்கே அல்லாமல் வைத்தியர் தேவையில்லை. அப்படிதான். அது மாதிரி தான் ஆண்டவர் வார்த்தை, அந்த சொன்ன வார்த்தை அதுதான். பிணியாளுக்கு தான் வைத்தியர் வேணும். உடம்பு யாருக்கு சுகம் இல்லையோ அவங்களுக்கு தான் நம்ம மருந்து முக்கியம். டாக்டர்கிட்ட அவங்க தான் போக முடியும். எனக்கு வயிறு வலின்னா நான் தான் போய் நிற்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் பிணியாளுக்கு தான் வைத்தியர் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே இடத்துல பேதுரு ஒரு இடத்துல கேட்குறாரு பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 பாருங்களேன். பேதுரு கேட்குறாரு ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட. ஆமென் ஆமென்.
பிரைஸ் ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து கேட்குறாரு, என் சகோதரன் எனக்கு துரோகம் பண்ணுறான், அவனை நான் மன்னிக்கணும், எத்தனை வாட்டி மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இங்கே நம்ம யார் நம்ம சகோதர சகோதரிகள் அந்த அளவுக்கு மன்னிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு சின்னதாக ஒரு சொத்து இருந்தாலே அவ்வளோ பெரிய சண்டை வரும். அந்த வீடு எனக்கு தான், இந்த வீடு உனக்கு தான் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட நமக்கு முதலாவது நமக்குள்ளே வர வேண்டியது மன்னிக்கும் தன்மை. மன்னிக்கும் தன்மை கண்டிப்பாக நமக்கு இருக்கணுங்க. யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் நம்ம மன்னிக்கும் போது கர்த்தர் அதுக்கான நியாயத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் அவங்க எனக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், எங்கே பார்த்தாலும் அவங்கள கையை நீட்டி பேசுறது, அவங்க இப்படி அவங்க அப்படி இல்லை. அவங்க முன்னாடியே நம்ம அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பின்னாடி அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது. இதுதான் அந்த மன்னிப்புக்கான காரியம். இந்த சிலுவையில் கூட ஆண்டவரை கூட சேர்த்து 2 பேரை அரைஞ்சாங்க, 2 கல்லன்ல. அது ஒரு கல்லன் அவரை பரியாசம் பண்ணுறான், இன்னொரு கல்லன் சொல்கிறான் நீர் என்னை கொஞ்சம் நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல கூட அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பு தராரு பாருங்க ஆண்டவர். அதான் அவருடைய கிருபை, அதான் அவருடைய பெரிய ஒரு ஹைலைட்டு. அங்கே அந்த திருடன் கேட்கும்போதும் அவனுக்கு அங்கே சொல்கிறாரு, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி யோவான் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே ஒரு ஸ்திரீ இருக்காங்க, அவங்கள பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமா? யோவான் 8:3. ஆமென். ஆமென். 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வராங்க. இது மேலே உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா இயேசு ஒலிவ மரத்துக்கு போதனை பண்ண, அங்கே ஒரு சர்ச்சில் எல்லாருக்கும் போதனை பண்ணி இருக்கிறாரு. அதாவது பிரசங்கம் பண்ணும்போது ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது எல்லாருமே சொல்கிறாங்க, இவங்க விபச்சாரம் செய்யும்போது இந்த வார்த்தை பார்த்தீங்களா, கையும் மெய்யுமாய் பிடிபட்டார்களாம். நம்ம என்ன சொல்லுவோம், கையும் களவுமா புஷ்டோன்றோம். ஆனால் இங்கே பாருங்க, கையும் மெய்யுமாய் பிடிபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 6வது வசனம் வாசிக்கலாமே. ஆமென். 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 அப்படியே கொஞ்சம் 11 வரைக்கும் வாசிங்களேன். ஆமென். 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 Praise the Lord. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. நன்றி. Amen. நீ போ இனி பாவம். ஆமென். ஒன்றுமே இல்லைங்க, என்னாலேயே உன்னை தண்டிக்க முடியும், ஆனால் நான் தண்டிக்கிற இடத்துல நான் உன்னை தண்டிக்க விரும்பலை. நீ போ இனி பாவம் செய்யாதே. ஒருத்தர் ஒரு குற்றவாளியாக நிற்க வச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்புவாங்க தெரியுங்களா? ஆமாம், பார்க்காதவங்க கூட அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்லுவான், சாட்சி சொல்லுவான். அதான் பொய் சாட்சி இல்லையா? அந்த மாதிரி நான் பார்த்துருக்கவே மாட்டான், என்ன நடந்ததுன்னே அவனுக்கு தெரியாது. இப்போ ரோட்டில் போயினே இருப்போம், ஒரு சண்டை நடக்கும், என்னன்னே தெரியாது. அங்கே போய் நின்று பார்ப்போம், எல்லாரும் அடிக்கும் போது இவனை சேர்த்து அடிச்சு அவனை வந்துடுவான். எதுக்கடா அச்சனா தெரியாது, எல்லாரும் அடிச்சாங்க, நானும் அடிச்சேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அந்த ஸ்திரீ வந்து கையும் களமாக பிடிக்கப்பட்டாங்க. இதில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யார் இதில் பாவம் செய்யலையோ அவங்க முதலாவது கல்லெறின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் போயிட்டாங்களாம். அப்போது யாராலையுமே அந்த ஸ்திரீ அடிக்கிறதுக்கான ஒரு இது இல்லை அவங்கக்கிட்ட. ஏன்னா யார் அடிச்சிருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும்ல இதில் யார் பாவம் செஞ்சுருக்கான்ட்டு. அதனால் யாரும் அவர்களை அடிக்காமல் எல்லாருமே திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்கு ஆக்கலை, இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி நம்ம கிடையாது, சரியா? எல்லா அதிகாரமும் கொண்டிருந்த இயேசுவே வந்து யாரையும் அங்கே தண்டிக்கலை. அவர் பண்ண ஒரு இடத்துல கூட ஆண்டவர் யாரையும் பாவி என்றே சொல்லலை.
எல்லாரையும் நேசித்தார். அதே போல தான் இந்த நாளிலும் கூட நம்ம எவ்வளோ விஷயத்தில் நம்ம பாவம் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி நம்ம கிடையவே கிடையாது. நமக்கு நியாயம் பண்ணுறதுக்கு நான் உங்களை நியாயம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அப்போ அடுத்த இருக்கிற அந்த 3 விரல் என்ன காட்டுது இல்லை? அப்போ நான் யார்? ஸோ ஆண்டவரே யாரையும் நியாயம் தீர்க்கல, எல்லாரையும் மன்னித்து அரவணைத்தார் அப்படின்னும் போது நாமளும் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கொண்டு நம்ம எல்லாரையும் ஃபஸ்ட்டு மன்னிக்கலாம். யாரையும் குற்றவாளி ஆக்க வேணாம். நீதிமான் யாருமே இல்லை, கர்த்தரை தவிர ஒருவனும் நீதிமானும் கிடையாது, ஒருவனும் பரிசுத்தவானும் கிடையாது இல்லையா? அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது மன்னிங்க. மன்னிப்பு தான் மிகப்பெரிய ஒரு ஆசையம். அதை எல்லாரும் நம்ம சேர்ந்து செய்து கர்த்தரை நாம் போற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தாயை நாம் கடந்து போகலாம். இந்த வார்த்தையை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். அருமையான சிஸ்டர் ஷீலா அவர்கள் பேசுவார்கள். அதுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சகோதரி கீர்த்தி அவர்கள் முன் வந்து இந்த 2வது வார்த்தையை வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வார்த்தை அவனை நோக்கி இல்ல, இந்த வசனம் என்ன வசனம் சொல்லி வாசிமா? 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சத்தமே வரல. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்படுதான சிலுவையில் மொழிந்த வார்த்தை 2வது வார்த்தை ரட்சிப்பு. இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை சத்தமா யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக தேவன் தாமே நன்றி செலுத்திக்கலாமா? இந்த சிலுவையில் ஒரு 2 பேர் இருக்காங்க ஏசப்பா கூட. அவங்க 2 பேருமே கல்லனுங்க. அவங்க கூட சேர்த்து ஏசப்பாவையும் சொல்லிட்டு சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. அரைஞ்சிருக்கும் போது அந்த கல்லனோட சேர்த்து அவரையும் என்ன பண்ணிட்டாங்க? குற்றவாளியாக தீர்க்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க? அவரும் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல அவர் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஆனால் அவர் எந்த தப்புமே பண்ணாத ஒரு பழியை சுமந்துட்டு, அந்த சிலுவைன்றது ஒரு சாபமான ஒரு காரியம். ஆனால் அது எப்போ ஏசப்பா அவர் சிலுவையில் அரைஞ்சாங்களோ அதுக்கப்புறமா அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக மாறிடுச்சு. முதல்ல நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்று அவர் ஒரு கல்லனை பார்த்து சொன்னார். அந்த இடத்துல அந்த 2 கல்லன் என்ன பேசுகிறாங்கன்னா அவங்களோட கான்வர்சேஷன் தான் முதல்ல நடக்குது. வாசிக்கலாம். லூக்கா 23:39 வாசிங்க. அடுத்த வசனம். அடுத்தது ஒரு கல்லன் வலது பக்கத்துலயோ ஒரு கல்லன் இடது பக்கத்துலயோ இருக்காங்க. அப்ப இடது பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, நாங்களும் என்ன பண்ணு, எங்களையும் காப்பாத்து, நீங்களும் காப்பாத்திக்கோ. நீ எதுக்கு சும்மா இருக்க? நீ தான் நிறைய பண்ணியிருக்கல்ல, அற்புத அதிசயம்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால எங்களையும் ரட்சித்துக்கொள்ளு, உங்களையும் ரட்சிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, நீ ஏன் வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா? நாங்க ஏற்கனவே நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு ஆக்கினைக்குள்ளா நம்ம வந்திருக்கோமே. அந்த டைம்ல நீ இந்த மாதிரி பேசுறது தப்பு, ரொம்ப தப்பு. நம்ம நியாயப்படி என்ன பண்ணியிருக்கோம்? தண்டனை வாங்கிட்டு தான் நீங்க நின்றுட்டு இருக்கோம். ஆனா அவர் எந்த தப்புமே பண்ணல. அந்த டைம்ல நீ இந்த மாதிரி பேசுறது இன்னும் பாவத்துக்கு மேல நீ பாவம் செய்யற மாதிரி தான் ஆகும். அந்த மாதிரி வார்த்தை பேசாத. அவனுக்கு அந்த நேரத்துல ஒரு தேவனுடைய பயம் வருது. அவன் பண்ண தப்ப அந்த டைம்ல தான் உணர்றான். அவன் பொறப்புல இருந்தே குற்றவாளி. அவன் ஒரு அக்கிரமக்காரன், அவன் ஒரு கள்ளன். அவன் பொறப்புல இருந்தே அவன் நிறைய தப்பு பண்ணிட்டு அந்த பெரிய பனிஷ்மெண்ட் வாங்கி அந்த சிலுவைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவர் அந்த தப்பை உணராமலே இன்னொருத்தர் மேல பழிய போட்டு அந்த தப்புக்கும் அந்த பாவத்தையும் நம்ம ஏன் சுமக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வலது பக்கத்துல இருக்கிற அந்த கள்ளன் பயப்படுறான். அந்த நேரத்துல அவனோட தேவனுடைய பயத்தை அந்த கள்ளன் கிட்ட நம்ம முதலாவது பார்க்கலாம். ஒரு வாட்டியும் அவன் ஒரு வித்தியாசமான காரியத்தை அந்த கள்ளன் சிலுவையில் ஒரு வாட்டியும் பண்ணுறாரு. முதல்ல அவருக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. அந்த கள்ளனுக்கு எதுவுமே தெரியாது, தேவனை பற்றி தெரியாது, அவரோட சாட்சியை பற்றி தெரியாது, அவன் கூட நடக்கலை, அவர் பேசலை. ஆனாலும் அவர் கேள்விப்பட்ட மட்டும் இருக்கலாம்.
ஒரு வகையில கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லாரும் பேசுறதை வச்சு அவர் ஒரு இயேசு கிறிஸ்து, அவர் வந்து ஒரு மெசியா, இவர் வந்து நம்மளை ரட்சிக்கிறவரு அப்படின்னு ஒரு கேள்விப்பட்ட அந்த டைம்ல அவனுக்கு ஒரு தேவனுடைய பயம் அந்த டைம்ல வந்திருக்கு. அந்த பயத்தினால அவனோட ரட்சிப்பு வெளிப்படுத்துது. அப்ப கூட அவர் என்ன பேசுறாரு பாருங்க, லாஸ்டா 42 வாசிங்க. அப்போட ஒரு ரெக்வஸ்டா சொல்ற, தயவு பண்ணி சொல்றாரு, ஏசப்பா நாங்க வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், உங்களால முடிஞ்சா எங்களை பத்தி நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த ராஜ்யத்துல வந்து எங்களை கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்க. அந்த டைம்லயே அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிது. இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகணுனாலும் ஒரு பஸ்ஸில் போனாலும் பாஸ்போர்ட் வேணும், இல்லை டிக்கெட் வேணும், அந்த மாதிரி வேணும். ஆனால் கிறிஸ்துவோட ரட்சிப்பு வந்து என்னன்னா, தன்னுடைய வாயால் தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கையிடுறான். அந்த டைமில் நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம், ஆனாலும் நீங்கள் 2வது ராஜ்யத்தில் வருவீங்கன்ற அந்த சுவிசேஷம் அவனுக்கு தெரிஞ்சதுனால அவர் மனுஷன் கிடையாது, அவர் மேசியா, கண்டிப்பாக ஒரு இறந்ததுக்கு அப்புறமா 3ஆவது நாள் உயிர் தெழுந்து கண்டிப்பாக நம்மளையும் வந்து என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போவாருன்னு அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அவனோட ஒரு காரியமும் அவன் அவ்வளோ அழகாக வாட்ச் பண்ணியிருக்கான். அந்த கூட இருந்த எந்த சீஷர்களும் அவங்கள பார்த்து பயந்தாங்க, எல்லாருமே ஜனங்களும் பயந்தாங்க ஏசப்பா கிட்ட போகிறதுக்கு. அந்த டைம்லேயும் அவனோட காரியத்தை அவன் கரெக்டாக அவன் சொல்லி அந்த டைமில் அவனோட பெரிய ரட்சிப்பு அவனுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. அந்த டைமில் அடுத்தது ஏசப்பா அப்போதான் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, வாசிங்க 43, சத்தமா வாசிங்க. ஒரு பாவமான மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது என்னுடனே கூட பரதேசில் இருப்பான்னு அந்த டைம்ல மன்னிப்பு கொடுக்குற ஒரே ஒரு கடவுள் யாருனாங்க, ஏசப்பா மட்டும்தாங்க. எவ்வளவோ நம்ம நிறைய சாமியை கேள்விப்பட்டிருக்கோம், யாரா இருந்தாலும் தன்னுடைய வழியை தான் முதல்ல பார்ப்பாங்க. அவ்வளோ வழி இருக்கு. அவரை முள்ளால் அடிச்சிருக்காங்க, சாட்டையால் அடிச்சிருக்காங்க, குத்திருக்காங்க, கீறி இருக்காங்க, அவ்வளோ சுமந்துருக்காங்க, காரி துப்பியிருக்காங்க. அவ்வளோ ஒரு வலியிலையும் ஒரு பெயின்லையும் அந்த டைம்லேயும் ஒரு ரட்சிப்பு கொடுக்க முடியும்னா அது நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. வேற யாராலையும் அந்த காரியத்தை வந்து பண்ண முடியாது. அந்த டைம்லேயும் அவர் ஒரு ஆத்மாவை பாவத்துக்கு உட்படுத்தாம எப்படியாவது அந்த ஆத்மாவை நம்ம கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவரோட பாவத்தை மன்னிச்சு அந்த டைம்ல அவரோட ரட்சிப்பை வந்து அவரு வெளிக்காட்டியிருக்காரு. அந்த கள்ளன் செஞ்ச 2வது காரியம் அவனுடைய மனம் திரும்புதலை காட்டுது. மனம் திரும்புதலை அவன் அந்த செஞ்ச தப்பை எல்லாத்தையும் அந்த செகண்ட் மறந்து அவனுடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சுக்கோங்க, நான் கண்டிப்பா அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற்றிருக்கான். 3வது காரியம் வந்து கள்ளனுடைய விசுவாசம். எப்படியாவது நம்ம செஞ்ச பாவம் இதோட போயிடும், நம்ம ஏசப்பா வந்து நம்மளை கண்ணோக்கி பார்த்தா போதும் சொல்லிட்டு அந்த கள்ளனுடைய விசுவாசத்தை குறிச்சிருக்கு. அடுத்தது வந்து அவனுடைய தேவ பயத்தினாலேயே அவன் வந்து இன்னொரு கல்லை வந்து அவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டான். அவர் வந்து ரொம்ப கிண்டலா வேற சொல்றாரு, நீங்க வந்து எங்களை காப்பாற்ற முடியுமா, காப்பாத்துங்க பார்க்கலாம், நீயும் என்ன காப்பாத்திக்கோ, உங்களையும் காப்பாத்திக்கோ. அவர் கிண்டலா சொல்லும்போது கூட அதுக்கும் அவன் பயந்து என்ன பண்றான், ஒரு பதில் சொல்றான். கடைசியான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்துல கூட தேவனை பற்றிய சாட்சி கொடுக்குறான். அவனுக்கு என்ன தெரியும், அவன் பைபிள் படிக்கல, ஞானஸ்தானம் எடுக்கல, தேவனுடைய வார்த்தை என்னன்னு தெரியாது. ஆனா கூட இருக்கிற எல்லா சீஷர்களுக்கும் அவருடைய வார்த்தை ஒன்னொன்னும் அழகா தெரியும். அப்படி இருக்கவங்களோ கிட்ட வந்து பேசுறதுக்கு பயந்தாங்க. சிலுவையில் அரைஞ்சோன்னே எங்க நம்மள மேலே அந்த பழி விழுந்த போதும் ஓடி ஒளிஞ்சாங்க, நம்மளையும் பிடிச்சிட்டு போயிட போறாங்கன்னு சொல்லி பயந்தாங்க. அந்த டைம்லயும் அந்த கள்ளன் வந்து கரெக்டான அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு அவரோட சாட்சியை அவ்வளோ அழகா சொல்றாரு. நீங்க வந்து மெய்யான தேவன், நீங்க வந்து உங்களுடைய ராஜ்யத்துல வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அதோட சாட்சியை அந்த இடத்துல அவரு வச்சுட்டு போறாரு. இது மட்டும் இல்லைங்க, பரதேசன்ற இலைப்பாற இடம் வந்து ஆபிரகாம் மடின்னு சொல்லுவாங்க. அது நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட மடியில இலைப்பாற இடம் கிடைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுங்க, அவ்வளோ லேசான காரியமும் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளோ பெரிய ஒரு கல்லை அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயத்த கிடைச்சிருக்குன்னா அவன் எவ்வளோ பெரிய பாக்கியசாலியா இருப்பான். நாமளும் அந்த மாதிரி கடைசி நம்ம எவ்வளவோ ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம டெய்லியும் ஒரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டே தான் இருக்கோம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் பார்த்தாது, வேதம் வாசிச்சாலும் பார்த்தாது, நம்ம ஒரு நாளும் நம்ம ரட்சிப்பு கேட்டுட்டே இருக்கோம் கடவுள்கிட்ட, எங்களை ஒரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்க. இருந்தாலும் நம்ம பாவ தண்டனையிலிருந்து ஒவ்வொரு நாளும் முழுமையா விடுதலை அடையணும்னா அது ஏசப்பாவோட கொடுக்க முடியல ரட்சிப்பால மட்டும்தாங்க முடியும், வேற எதாலையும் முடியாது. அவர் அதே மாதிரிதான் குற்றவாளியா இருந்தாலும் அக்கிரமக்காரரா தீர்க்கப்பட்டாலும் கிறிஸ்து மட்டும்தாங்க ரட்சகர். முதல்ல அவருக்கு கள்ளன் வந்து ஆதாம் வந்து என்ன பண்ணாரு, இலைப்பாறை தான் வச்சாரு ஏதேன் தோட்டத்துல அவரை கொண்டு வந்து. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அதை வந்து ஃபுல்லாவே இழந்துட்டு டோட்டலாவே என்ன பண்ணாரு, பூமியில தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா இந்த கள்ளன் வந்து பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, பாவத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. கடைசி நிமிஷத்துல அவரோட பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பு பெற்று
ஆபிரகாம் மடியில பரதேசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த 2 கல்லனுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இவருக்கு வந்து இளைப்பாறுதல் தர இடத்துல தான் வச்சாரு ஆதாம, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. ஆனாலும் அவருக்கு என்ன பண்ணாரு, பூமியில் அவரோட பேச்சை கேட்காம கீழே தள்ளி விட்டாங்க. ஆனாலும் இந்த கல்லன் வந்து ஆபிரகாம் மடியில தள்ளி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதனால இது 2த்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்மளோட ரட்சிப்பு வந்து ஆத்மா ரட்சிப்பு ஒவ்வொன்றும் ஒரு விலை மதிப்பற்ற ஒரு ரட்சிப்பா இருக்கணும். அது விருதாவா போகக்கூடாது. நம்ம என்ன பாவம் பண்ணாலும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வாயால் அதை அறிக்கை செய்து அடுத்த செகண்டே அது எல்லாத்தையும் நம்ம பாவத்தில் எல்லாத்தையும் கழுவிடணும். அதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளுடைய ரத்தத்துக்காக ஒவ்வொரு வார்த்தையையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. தேவன் தாமே இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இதில் இருக்கிற அருமையான சகோதரி ரூத் அவர்கள் பேசணும். அதுக்கு முன்பாக இந்த 3வது வார்த்தையை நம்ம இதில் இருக்கிறதான அருமையான ஷைலா சிஸ்டர் அவர்கள் முன் வந்து இந்த வார்த்தையை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கையில் கொடுத்துருக்கிற ஷீட்டே யோவான் 19:26-27 3வது வார்த்தை. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்திருக்க வார்த்தை 3வது வார்த்தை. மறுபடியும் யோவான் 19:26-27 வாசிக்கலாம். இந்த வார்த்தை வந்து என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் போகிற நேரத்துக்கு முன்னாடி கர்த்தர் வந்து தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் தாயை வந்து சீஷன் இடத்துல வந்து ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. மாம்சத்தின்படி முதலாவது வந்து கர்த்தர் வந்து தம்முடைய அன்பை வந்து மாம்சத்தின்படி வெளிப்படுத்துறாரு. எப்படின்னா, முதலாம் கற்பனையும் நியாயப்பிரமாணத்தையும் இந்த சிலுவையில் வந்து நிறைவேற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாயை வந்து அந்த இடத்துல வந்து கனம் பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் சொன்னபடி இல்லாமல் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்னன்னா, யாத்திராகமம் 20:12 வாசிங்க. இந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா, தன் தாயை வந்து சீஷனிட்ட வந்து ஒப்பு கொடுக்குறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தன் தாயும் வந்து கனம் பண்ணுவாங்க, தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வார்த்தையின்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் வந்து அந்த நேரத்தில் வந்து தாய் கனப்படுத்திட்டு அவர் போகிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையும் போகிற நேரத்துக்கு முன்னாடியே அவர் குடும்பத்தின் மீதான அன்பை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ அதே போன்ற அன்பை வந்து நமக்கும் கர்த்தர் வந்து கொடுத்துருக்காரு. அன்பின் கிருபையை வந்து நமக்கும் கொடுத்துருக்காரு. முதலாவது பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படி வெளிப்படுத்திருக்காரு. 2வது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆவிக்குரிய அன்பு எங்கே சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு வந்து 12:47 அன்பு 50வது வசனம். மத்தேயு 12:47 50 வரைக்கும் வாசிங்க. 47, 48, 49, 50. முதலாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க தாயை வந்து சீஷன் இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. அது வந்து மாம்சத்தின்படியான அன்பு. தன்னுடைய தாய் அப்படின்றதால வந்து சகோதரன் இடத்துல வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, தன்னுடைய சீஷர்கள் வந்து தாயும் சகோதரர் அப்படின்னு சொல்றாரு. எதனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்கள் வந்து அவருக்கு வந்து சித்தத்தின்படி செய்கிறாங்க. யார் வந்து என்னோட சித்தத்தின்படி செய்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாய் சகோதரர் அப்படின்றத சொல்றாரு. ஓகேங்களா? அதனால தான் வந்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து இவங்க தான் இனிமேல் எனக்கு வந்து சகோதரர்கள் தாய் அப்படின்றத வந்து சொல்றாரு. அவருடைய ஆவிக்கு ஒரு அன்பையும் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ வந்து அவர்களை காட்டிலும், இப்போ தன்னுடைய சொந்த தாய் சகோதரர் காட்டிலும் சீஷர்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. 3வது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வந்து தெய்வீக தன்மையை வந்து வேதத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 2:3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானா ஒரு கல்யாணத்தில் வந்து தன் தாய் வந்து ஏசப்பா கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது கத்திர இடத்துல அவங்க தாயை பார்த்து சொல்றாரு, ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன் தாயை வந்து ஸ்ரீயே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. எதனால பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல தன்னுடைய தெய்வீக தன்மை வந்து வெளிப்படுத்துறாரு. நான் வந்து கடவுள் அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறாரு. அதனால தான் தன் தாயை வந்து இடத்துல ஸ்ரீயே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா சிலுவையில போறதுக்கு முன்னாடி அவங்க தாயை வந்து பார்த்தீங்கன்னா அன்பின் நிமித்தமாக சீசல் எடுத்து ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பை வந்து எதுக்காக வந்து அந்த கடைசி நேரத்தில் சொல்லிட்டு போயிருக்காருன்னா, அன்பை வந்து முக்கியமா வந்து வேதத்தில் நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா அன்பு என்னென்ன இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 1ஆம் வசனம் வாசிங்க. அந்த இடத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா அன்பு எனக்கு இராவிட்டா எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் 13 3 4 லாஸ்ட் வசனம் பாருங்க, லாஸ்ட் லைனு 3வது வசனத்துல லாஸ்ட் லைன் படிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பு தன்னை இகழாது இருமாப்பா இராதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்பு எனக்கு இராவிட்டா எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 8வது வசனம் வாசிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமும் ஒழிந்து போயிடும், அந்நிய பாஷைகளால் கூட ஒழிந்து போயிடும், அறிவு இருந்தா கூட ஒழிந்து போயிடும், ஆனா அன்பு வந்து ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வேதவசத்துல அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா அன்பு வந்து நம்மளுக்கு இல்லைன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதனால கடைசியாக பார்த்தீங்கன்னா சிலுவையில போறதுக்கு முன்னாடியும் கர்த்தர் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா அன்பே பெரியது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அநேக இடத்துல சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:22 பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் ஆவியின் கனி வந்து ஒரு 5 6 7 9 கனிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா முதல்ல வார்த்தை பாருங்க, ஆவியின் கனின்றது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்புன்றதா இருக்கும். ஓகேங்களா? பழைய ஏற்பாடுல சொன்ன அன்பின்படி இல்லாம புதிய ஏற்பாடு கடைசி வரைக்கும் வேதத்துல ஆரம்பிச்ச முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பை வந்து அநேக இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிலுவையில போறதுக்கு முன்னாடி அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காக கர்த்தர் வந்து அந்த இடத்துல தன் தாயை வந்து சீஷர் இடத்துல ஒப்பு கொடுத்து போறாரு. எதுக்காகனா இப்போ அவர் வந்து எதுவுமே சொல்லாம கூட போயிருக்கலாம் அந்த இடத்துல. ஆனா வந்து தன் தாயை வந்து சீஷர்கள் இடத்துல வந்து இனிமே பாத்துக்க சொல்லியதுக்காக ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது நிமித்தம் இல்லாம கர்த்தருடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காக அவர் அன்பின் காரணமாக மட்டும்தான் அவர் சிலுவையில நமக்காக பாடு மரணம் உபத்திரம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா சிலுவையில அறையப்பட போறோம் அப்படின்னு தெரிஞ்சுமே பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையின் மூலமாக அன்பை வெளிப்படுத்திருக்கிறார். இது போல நான் ஒவ்வொரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் ஆவின் கனி அன்பின் கனி கிருபை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம நியாய பிரமாணத்தின் கட்டளை என்னன்னா பாத்தீங்கன்னா அன்பு. பழைய ஏற்பாடுல சொன்னபடியே அன்பை தான் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னாலும் அன்பை தான் வெளிப்படுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5:14 வாசிங்க. பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா 10 கட்டளை வந்து நமக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த 10 கட்டளை வந்து மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு நம்மளுக்கு அன்பு அப்படின்றது சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து நம்ம கிட்ட அன்பு செலுத்த போல பிறனிடத்துல அன்பு செலுத்தணும் வார்த்தையும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கர்த்தர் இடத்துல முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நீங்க வந்து அன்பு செலுத்தணும்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் பழைய ஏற்பாடுல சொன்னது மட்டும் இல்லாம அன்பை வந்து அநேக இடத்துல சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல அப்படியே அன்பை விட்டுட்டு போகாம கடைசியில சிலுவையில போறதுக்கு முன்னாடியே அன்பை நம்மளுக்கு எதுக்காக சொல்லிட்டு போயிருக்காருன்னா அந்த இடத்துல நம்ம அன்பை அவர் சொல்லிட்டு போனபடி நாமும் அந்த அன்பை இப்போ வரைக்கும் கடைப்பிடிக்கணும். அப்படினாலதான் இந்த புனிதவெளி நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து அன்பு கூறணும் அப்படின்னு நினைவேற்றதுக்காக தான் அந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இது போடும்போது நீங்க டிவியில் இது 4வது வார்த்தை நம்ம இதுல சகோதரர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பேசுவார்கள். இந்த வார்த்தையை நம்ம இருக்கிற சிஸ்டர் சாலினி அவர்கள் முன் வந்து இந்த 4வது வார்த்தையை வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 4ஆம் வார்த்தை மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சிலுவையில் பேசின 4வது வார்த்தை யாராவது வாசிங்க. மத்தேயு 27:46.
ஏலி ஏலி லாபா சமக்தானி என்றதுக்கு அர்த்தம் அதிலே கொடுத்துருக்காங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எதற்கு இயேசு தேவனை நோக்கி இப்படி கேட்கிறார்னா, தேவன் எதற்கு இயேசுவை கைவிட வேண்டாம்? உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் இயேசு தம்மேல சுமந்தார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் இயேசுவானவர் தம்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கினார். பாவம் நிறைந்த குமாரனை பிதாவினால் ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. அதனால பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான ஐக்கியம் பாவத்தினால துண்டிக்கப்படுது. பிதாவுக்கும் இயேசுக்கும் இருந்த அந்த மகிமை விலகி போச்சு. அந்த மகிமை விலகிய உடனே இயேசு ஒரு மனிதனாக அனுபவித்த உச்சகட்ட வேதனையும் தனிமையில இருந்து தவிக்கிறார். இது தீர்க்கதரிசனமான சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. சங்கீதம் 22:1 வாசிங்க. அந்த மகிமை, பிதாவின் மகிமை விலகின ஒன்றுமே இயேசு தனிமையாக இருக்கார். தனிமையில் உச்சக்கட்ட வேதனை அனுபவிக்கிறாரு. பாவத்தால் விலகி தூரமாக போச்சு அந்த மகிமை. இப்போ இயேசு தனிமையில் சிலுவையில் தனியாக தவிக்கிறாரு. எதுக்காக? இயேசு பாவம் செய்யும்போது பிதாவானவர் நம்ம விட்டு விலகிடுவார். மத்தேயு 7:23 அது சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 7:23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். பிதாவானவர் இயேசுவை ஏன் கைவிட்டார் தெரியுமா? நமக்காக தான். நம்முடைய பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மீறுதலுக்கும் தண்டனையாக இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். ஏன் எதுக்காக விட்டு கொடுக்குறாருன்னா, பழைய ஏற்பாடில் யோனா காலத்தில் பழைய ஏற்பாடில் நோவா காலத்தில் ஜனகம் அதிகமான பாவம் செய்வாங்க, தேவனுக்கு விரோதமாக நடந்து கொள்வாங்க. அதில் நோவா ஒருத்தர் இருந்தார். அவர் தேவனோட சஞ்சரித்து தேவனுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தார். அவரை கூப்பிட்டாரு, இதுமாரி நான் ஜனங்க மிகுந்த பாவத்தில் இருக்காங்க, எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன், அதனால் நீ ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி ஒரு பேழையை உண்டாக்க செஞ்சார். அதில் நோவாவையும் அவரோட குடும்பத்தையும் சில ஆடு மாடுகளையும் எல்லாம் ஒரு ஜோடியாக உள்ள அனுப்பி தேவன் கதவை அடைத்தார். அக்கிரமம் செய்கிறவங்களை தேவன் விட்டு விலகிடுவார். இயேசு சிலுவையில் சுமந்த நம்மளுடைய அக்கிரமத்துக்காக தேவனுடைய மகிமையை அவரை விட்டு விலகி போயிடுச்சு. இனி மனிதர்களை கைவிடக்கூடாது என்பதற்காகவும் இனி அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகவும் அவர் நம்ம மேல அன்பு வைத்து தேவன் இயேசுவை கைவிட்டார். அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மளை மீட்டெடுத்தார். உலகில் தேவன் இப்படியாக நம்ம மேல் அன்பு கூர்ந்து இவ்வளோ பெரிய மகிமையை தேவன் நமக்காக கொடுத்து நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். இந்த மகிமையை, இந்த இயேசு என்கிற மகிமையை நாம் தினந்தோறும் பிடித்து கொள்வோம். இப்படி ஒரு மகிமையை இங்கே ஒரு ஸ்திரீ பிடிச்சு கொள்கிறாங்க. லூக்கா 8:43 வாசிங்க. லூக்கா 8:43. இவங்க ஒரு ஸ்திரீ இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி வருது. 12 வருஷமாக ஒரு வியாதியில் போராடுறாங்க. எத்தனையோ வைத்தியரை பார்க்குறாங்க, எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க, ஆனால் யாருமே கை கொடுக்கல. தனிமையில் தவிக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு வியாதி வரும்போது பழைய ஏற்பாடு படி பார்த்தா எல்லாருமே ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒரு வியாதியிலையும் ஒரு பலி செலுத்தணும். இந்த வியாதி அவங்கள எல்லாருமே ஒதுக்கி வச்சுறாங்க. தனிமையில் இருந்து தவிக்கிறாங்க. எத்தனையோ வைத்தியரை பார்க்குறாங்க, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, எல்லாருமே கைவிடுறாங்க. அந்த வியாதியை அனுபவிக்கிற கொடுமை இல்லாமல் அவங்க தனிமைப்படுத்திடுறாங்க. அவங்ககிட்ட யாரும் பேசக்கூடாது, அவங்ககிட்ட யாரும் சேரக்கூடாதுன்னு அவங்கள தனிமைப்படுத்தி அவங்க வேதனையால் தவிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இயேசுன்னு ஒருத்தர் வரப்போகிறாரு. அவர் எல்லா வியாதியும் சுத்தமாக்குறாரு. அவர் எல்லா வியாதியும் சுத்தமாக்குறாரு, இப்போ பிசாசுங்களை துரத்துறாரு, அவரால் எல்லாருக்கும் சுகம் கிடைக்குதுன்னு ஒருத்தர் சொல்லும்போது இந்த அம்மா அதை தூரமாக இருந்து கேட்குறாங்க. இப்போ இந்த இயேசுவை நம்ம எப்படியாவது தொடணும், எப்படியாவது அவர் சந்திக்கணும். ஆனால் அவங்க வெளியே வர முடியாது. வெளியே வந்தாலும் எல்லாமே ஒதுங்கி ஓடிடுவாங்க. அந்த இயேசு அன்னைக்கு வரும்போது அவங்க ஒரு முக்காடோ இல்லை ஏதோ ஒரு வேஷத்துலேயே போட்டு அவ்வளோ கூட்டம் இயேசு வந்தோடனே அவங்க நெருக்கிறாங்க. இயேசுவை நெருக்கி நிற்கிறாங்க. அவங்க நெருக்கி நிற்கும் போது எப்படியாவது அவங்கள தொட்டணும், இயேசுவை தொட்டு இந்த வியாதி சுகமாக்குன்னு அந்த மனசுக்குள்ளே நினச்சி
44வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 8:44. அவங்க யாருக்கும் தெரியாமல் இப்படியோ கூட்டத்தில் நடுவில் வந்து இயேசுவை எப்படியாவது தொட்டு நம்ம சுகமாக்கலாம்னு சொல்லிட்டு இயேசுவை தொடுறாங்க. அந்த 12 வருஷம் யாராலையுமே சரி பண்ண முடியாத அந்த வியாதி இயேசுவை தொட்ட உடனே சரியாகுது. தேவன் நம்மளுக்காக கொடுத்த இந்த மகிமையை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். அந்த மகிமை தினந்தோறும் நம்மளை சுற்றி கொண்டே வருகிறது. ஒரு நேரம் நம்ம யோசிக்கலாம், தேவன் நம்மளையே கைவிட்டுட்டாரு, இவ்வளோ பாடுகள் மத்தியில், இந்த உலகத்தில் இவ்வளோ பாடுகள் இருக்குது, இவ்வளோ வேதனைகள் இருக்குது, இந்த வேதனை மத்தியில் இயேசு நம்மளை கைவிட்டார், தேவன் நம்மளை கைவிட்டார், இப்படி ஒரு சிந்தனை ஓடும். ஆனால் தேவன் நம்மளை கைவிடலை. தேவன் நம்ம மேலே அன்பு வச்சாரனால தான் இயேசுவே நம்மளுக்காக கைவிட்டார். இந்த மகிமையை நம்ம பிடித்து கொள்வோம். அந்த மகிமையை தொட்டு தினந்தோறும் நாம் வெற்றி பெறுவோம். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை நாம் கடந்து போகிறோம். இந்த 5வது வார்த்தையை நம்ம இதில் இருக்கிற சகோதரர் கிஷோர் கீர்த்தன் அவர்கள் பேசுவார்கள். 5வது வார்த்தையை சிஸ்டர் மெராக்கால் மீனா அவர்கள் இந்த வார்த்தையை வாசிப்பார்கள். 5வது வார்த்தை. 5ஆம் வார்த்தை யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்க. இது அழுகிற காலம் இல்ல, இது ஆண்டவர் நமக்காக பலியாகப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிற நாட்கள். அல்லேலூயா. மறுபடியும் யோவான் 19:28வது வசனத்தை வாசிப்போம். இதை குறித்து தான் நான் பேச போகிறேன். இந்த தாகத்தை ஒரு 4ஆக நான் பிரிக்கிறேன். முதலாவது, நமக்கு உலகத்துக்குரிய ஒரு தாகம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 7வது வசனம் வரை. யாத்திராகமம் 17:2 முதல் 7. அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசையை கொண்டு வழி நடத்தி வருகிறார். எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிறார். பல அற்புதங்களை செய்து, பல அதிசயங்களை செய்து, அவர்களை பாதுகாத்து, அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து நடத்தி கொண்டு வருகிறார். இங்க சீன் வனாந்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி ரெவிதீம் என்னும் பாளையம் இறங்குறாங்க. அங்கே அவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லா இருந்தது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் மோசே இடத்துல நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றாங்க. அதற்கு மோசே என்ன சொல்றாருன்னா, என்னோடு ஏன் வாதாடுறீங்க, ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்குறீங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று தெரியாம போயிற்று. எகிப்துல அடிமையிலிருந்து பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. வனாந்திரத்துல பகல்ல மேக ஸ்தம்பமும் இரவுல அக்னி ஸ்தம்பமாய் நடத்தி வந்திருக்கிறாரு. செங்கடலை 2ஆக பிரிக்கிறாரு. பார்வோனுடைய சேனையை அந்த கடல்ல மடங்கடிக்கிறாரு. வனாந்திரத்துல மன்னாவை கொடுக்கிறாரு, காடைகளை தருகிறாரு. இதையெல்லாம் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறவர்களா இருக்காங்க. 3வது வசனம் சொல்லுது, ஜனங்கள் தண்ணீர் தாகமா இருந்ததுனால் மோசேயை முறுமுறுக்கிறாங்க. நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாட்களையும் தண்ணீர் தாகத்தினால் கொன்று போட ஏன் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க? அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, இந்த ஜனங்களை நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, இவங்க என் மேல கல்லேறிய பாக்குறாங்களே. அப்ப அந்த 5வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் மோசையை நோக்கி, நீ என்ன பண்ற? இஸ்ரவேல் மூப்பர் சிலவர்களை கூட்டி கொண்டு நீ நதியை அடித்து இந்த நதியை 2ஆக பிரித்தல்ல, உன் கோலை உன் கையில பிடித்து ஜனங்களுக்கு முன்பே போ, அங்கே ஓரேவில் நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன். அப்போ நீ அந்த கண்மலையை அடி, அதிலிருந்து ஜனங்கள் குடிக்க தண்ணீர் வரும் என்றார். மோசே அப்படியும் செய்து முடித்திருக்கிறார். 7வது வசனம், இஸ்ரவேல்
இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின் நிமித்தம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரோ இல்லையோ என்று பரீட்சை பார்த்தது நிமித்தம் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்டதான ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா? இந்த மட்டும் என் மேல நம்பிக்கையா இருந்தல, இனிமேலும் என் மேல நம்பிக்கையா இரு, என்னை பரீட்சை பார்க்காத, உனக்கு உதவி செய்யும்படி நான் உன் மீது தாகமா இருக்கிறேன். முதலாவது அவர் நம்மளுக்கு உதவி செய்யும்படி நம்மளுக்கு எடுத்த தாகமா இருக்கிறார். இரண்டாவது இயேசுவின் தாகம். இந்த வார்த்தை எனக்கு வந்த அப்புறம் இந்த வார்த்தைக்கு எனக்கு விளக்கமே இல்லாமல் இருந்தது. இந்த தாகம் சொல்றனே என்ன ஆண்டவரே பண்றது அப்படின்னு கேட்டு இருக்கும் போது ஒரு 2 வாரம் எனக்கு இந்த வார்த்தையே எனக்கு வரல. ஒரு நாள் என் வீட்டில் ஆண்டவரை ஆராதித்து இருக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு மெய்ப்பெண் 100 ஆடுகளை குறித்து வெளிப்படுத்தினார். அதை குறித்து தான் உங்களிடம் நான் பேச போகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 7வது வசனம். வாசிக்க வேண்டாம், நான் அதை ஒரு கற்பனையா நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இங்க ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்கிறது. அதுல ஒரு ஆடு மந்தையை விட்டு விலகுகிறது. இதை அறிந்த அந்த மனுஷன் அந்த மந்தையிலிருந்து 99 ஆடுகளை பற்றி கவலைப்படாமல் அதை வனாந்திரத்தில் விட்டு இந்த ஆட்டை தேடி அலைகிறான். இந்த ஆட்டை தேடி மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் குன்றுகளிலும் வனாந்திரத்திலும் தேடி அலைகிறாரு. இந்த ஆட்டுக்கு திரும்பி வருகிறதுக்கு வழி தெரியல, மந்தைக்கு எப்படி போகிறதுன்னு. இந்த ஆடு திக்கற்ற நிலைமையில இருக்கிறது. மேய்ப்பனுடைய சத்தமிட்டு கூப்பிடுது. இந்த ஆடு போகிற சத்தத்தை கேட்டு இதை வேட்டையாட அநேக மிருகங்கள் வகை தேடி கொண்டு இருக்கிறன. இந்த ஆடு இதை கண்டு பயந்து ஒரு முட்செடியில மாட்டிக்குது. இதை வேட்டையாடும்படி மிருகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா அந்த மெய்ப்பனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுது. அந்த அதை கேட்ட மெய்ப்பனும் இந்த ஆட்டை இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த ஆடை முட்செடியில மாட்டியிருந்தது. அந்த ஆட்டை சுற்றி வேட்டையாட மிருகங்கள் இருந்தது. உடனே அந்த மெய்ப்பன் அந்த மிருகங்களை எல்லாம் சுற்றி துரத்தி முற்செடியிலிருந்து விடுவித்தார். உடனே அந்த ஆடு மனம் திரும்பினதுனால மெய்ப்பன் தன் தோளில் மேல போட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாங்கரையும் காணாமற் போன ஆடை கண்டுபிடித்தேன் என்று சந்தோஷப்பட்டார். 7வது வசனம் சொல்லுது, அதுபோல மனம் திரும்பும் அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷப்படாமல் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இதை இயேசு ஒரு உவமையா சொன்னார். அதில் கீழே இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கெட்ட குமாரனை பத்தி சொல்லுகிறது. இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்குது. இது எங்க நடக்குது அப்படின்னா வாசிங்க, லூக்கா 23:40 முதல் 43வது வசனம் வரை. ம் 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 ஆமென். இங்க சிலுவையில இயேசுவோடு 2 குற்றவாளிகள் அறையப்படுறாங்க. அதுல ஒரு குற்றவாளி நீ கிறிஸ்துவானால் உம்மையும் என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று இகழ்ந்து சொல்லுகிறான். மற்ற குற்றவாளி அவனை நோக்கி, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த தவறுகள் நிமித்தம் இந்த பலனை அடைகிறோம், ஆனால் இந்த மனுஷனும் எந்த தவறும் செய்யாமலும் என்று இந்த குற்றவாளி கடிந்து கொண்டான். பின்பு இயேசு நோக்கி அந்த குற்றவாளி, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். உடனே இயேசுவோ அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறார். இங்கு இந்த ஆட்டையும் இந்த குற்றவாளியும் தாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புதல் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம். இயேசுவிற்கு நம்மை மீட்கும்படி ஒரு தாகம். இதுதான் இயேசுடைய தாகம். நம்மளை மீட்கும்படியாக அவருக்கு தாகமா இருக்குது. இது 2வது ஒரு காரியமா இருக்குது. நம்மை மீட்கும்படியாய் அவருக்கு ஒரு தாகம். 3வது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான தாகம். வாசிங்க, சங்கீதம் 63:1 முதல் 4வது வசனம் வரை. இதுல முதலாவது வசனம் சொல்லுது,
அது என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது தேவைப்படுகிற காரியம் அதிகாலமே அவரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கணும். என் ஆத்துமா விடாய்த்ததும் தண்ணீர் இல்லாதமா இருக்கிறது, உங்க மேல தாகமா இருக்கிறேன். அவர் மேல நம்ம இரண்டாவது, அவர் மேல நம்ம ரொம்ப தாகமா இருக்கணும். அவருடைய நினைப்பாக, அவருடைய செய்த நன்மைகளுக்காக நம்ம தாகமா இருக்கணும். இரண்டாவது வசனம் சொல்லுது, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன். இரண்டாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாட்டப்பட்ட மரமாய் இருக்கிறது. அவருடைய சபையை தேடுகிறவர்களா, அவரை அனுதினமும் அவரை தேடுகிறவர்களாய் நாம் மாறணும். மூன்றாவது வசனம் சொல்லுது, என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை, நீங்க செய்த தயவு நல்லது, எல்லாம் பெரியது ஆண்டவரே. அவர் செய்த கிருபை நல்லது என்று அவரை நாம துதிக்கிறவர்களாய் இருக்கணும். நாலாவது வசனம் சொல்லுது, என் ஜீவன் இருக்கும் மட்டும் நான் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்தை சொல்லி உம்மை மகிமைப்படுத்துவேன். இதுல சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் அனுதினமும் தேடுகிறவர்களும், அதிகாலை தேடுகிறவரும், அவருடைய சமூகத்தில் வருகிறவரும், ஆண்டவரை துதிக்கிறவர்களுமாய் நாம் இருக்கணும். இவைகள் எல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையா இருக்குது. இவைகள் எல்லாம் நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது இந்த அதிகாரத்துல உள்ள 5வது வசனம் முதல் 10வது வசனம் வரை இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதை நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க, என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருது என்று. மூன்றாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அதிகாலமே அவரை தேடணும், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலைத்திருக்கணும், அவரை எப்பொழுதும் ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாயும் இருக்கணும். நாலாவது, நமக்கு இயேசு தந்ததான ஒரு தாகம். மத்தேயு 28:18 முதல் 20. ஆமென். அப்பொழுது இயேசு சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு. 19 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்க. 20வது வசனம் சொல்லுது, உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொண்டு அவர்கள் நடக்கும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இதை இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி ஒரு இரட்சகர் பிறந்தார், வளர்ந்தார், நமக்காக பல அற்புதங்களை செய்து, பல அதிசயங்களை செய்து, சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி மனிதர்களுக்காய் அவமதிக்கப்பட்டு பாவமானார், சிலுவையில் அறையப்பட்டு ஈட்டினால் விழாவில் குத்தப்பட்டு, சிலுவையில் கடைசி நேரம் கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்று பரிந்து பேசி, ஒரு நல்ல தெய்வம் இதை நமக்காக ஜனங்கள் எல்லோருக்கும் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு சுவிசேஷம் அறிக்க வேண்டும். ஜனங்கள் தங்கள் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள, பாவத்திலிருந்து மீட்படைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இதுவே அவருடைய தாகமா இருக்குது. இதுதான் அவர் நமக்கு தந்த தாகமா இருக்குது. சகல ஜனங்களுக்கும் போய் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை ஆண்டவருடைய பாதையில நடக்க வைக்கிறது தான் அவர் நமக்கு தாகமாய் இருக்குது என்று சொல்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 6வது வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த 6வது வார்த்தை நம்ம இதில் இருக்கிற சகோதரர் ரோமன் அஜய் அவர்கள் இந்த நாளில் நமக்கு பேசுவார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம இருக்கிற சகோதரி பிளஸ்ஸி அவர்கள் முன் வந்து யோவான் 19:30வது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்பாய். 6ஆம் வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6வது வார்த்தை வாசிக்கலாம். யோவான் 19:30. ஹல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததுன்னு பார்க்கும்போது ஒரு வெற்றியின் வார்த்தையா நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அதை முடிச்சிட்டோம், என்ன சொல்லுவோம் நம்ம? வெற்றி. அதே நம்ம முடிக்கலைன்னா அது தோல்வி. அதை தான் இங்கே பார்க்குறோம். பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை செய்து முடித்தார். இந்த பூமியில அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார், குருடனுக்கு பார்வை தந்தார், செவிடனை கேட்க செய்தார், ஊமையை பேச செய்தார், முடவனை நடக்க செய்தார், குஷ்டரோகிக்கு சுகத்தை தந்தார், மரித்தோருக்கு உயிர் கொடுத்தார். இப்படி அநேக காரியங்களை செய்தார்.
யோவான் 4:34 வாசிக்கலாம். யோவான் 4:34 வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, ஹல்லேலூயா, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அந்த கிரியை முடிப்பது தான் அவருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு போஜனமாக இருக்கிறதா. ஒரு மூன்று காரியங்கள் மட்டும் சொல்கிறேன். முதலாவது, ரட்சிப்பு. ரட்சிக்க வந்தார், ரட்சிப்பின் பணி டோட்டலாக முடிச்சிட்டார். மத்தேயு வாசிக்கலாம். மத்தேயு 1:21 வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்ம பாவிகளா இருந்த நம்மளை ரட்சிக்க வந்தார். லூக்கா 19:10 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு ரட்சிக்க வந்திருக்கிறார் மனுஷகுமாரனாய். அடுத்தபடியாய் மத்தேயு 9:22 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. மகளே, ஹல்லேலூயா, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு குறித்து பேசியிருப்பார். ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு அநேக இடத்துல பேசியிருப்பாரு. மார்க்கு 5:34 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் தேவன் இன்னைக்கு இங்கே தேவன் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். சகேயு ஒரு காட்டாத்தி மரத்துல ஏறி இருக்கும்போது தேவனை பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவரு சகேயுவே நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்துல போகும்போது என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு உன் வீட்டில் ரட்சிப்பு வந்ததுன்னு ரட்சிப்பை குறித்து சொல்லியிருப்பாரு. கடைசியா எபேசியர் 2:8 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? கிருபையினாலே விசுவாசை கொண்டு நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வந்தார், ரட்சிப்பின் படி முழுமையாய் முடிந்தது. அதனால தான் சொன்னாரு, முடிந்தது என்று சொல்லி அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். மத்தேயு 5:17 வாசிங்க. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசிகளானாலும் அழிக்கதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். 18-19 வாசிங்க. அதுலயே ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை சிறிதொன்றிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனே பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். ரோமர் 10:4 சொல்லியிருப்பாரு, இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார்னு சொல்லியிருப்பாரு. இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். நியாயப்பிரமாணம் நம்மளாம் நீதிமான்கள் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணலை. நம்மளாம் பிறப்பாலே பாவி, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படணும் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். மூன்றாவது, நம் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி சரீர பாடுகள் பட்டு நம்மளை மீட்டார். ஹல்லேலூயா. யோவான் 1:29 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, பாவத்தை சுமந்து தீர்க்கிற, பாவத்தை சுமந்து முடிக்கிற, நமக்காக
பாவங்கள் ஏற்று அவர் நமக்காக மரித்தார். எபிரேயர் 7:27 வாசிக்கலாம். எபிரேயர் 7:27. ஹல்லேலூயா. ஏனெனில் தம்மைத்தானே பலியிட்டதனாலே இதை ஒரே தாரம் செய்திருப்பார். பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா, அதாவது மிருகங்களையும் பறவைகளையும் என்ன பண்ணியிருப்பாங்க, பலி கொடுத்திருப்பாங்க. இங்க நம்முடைய பாவங்களுக்காக அவராய் நமக்கு பலியானார். எபிரேயர் 10:10 வாசிங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தாரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்தமாகினது அவர் நமக்காக சிலுவையில மரித்ததுனால தான் நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். 14 வாசிங்க. அதிலே எபிரேயர் 10:14. ஹல்லேலூயா. அவருடைய ஒரே பலியினால நம்மளெல்லாம் பூரணப்படுத்தியிருக்கிறார். 1 பேதுரு 1:19 வாசிங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கோம்னு பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அதாவது அந்த இரத்தத்துல ஒரு குற்றமும் இல்லை, மாசு இல்லை, ஒண்ணுமே இல்லை, பரிபூரண இரத்தத்தினாலே நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 17:4 வாசிங்க. யோவான் 17:4. ஹல்லேலூயா. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லா கிரிகளையும் செய்து முடித்தார். சங்கீதம் 143:10 சொல்லியிருப்பாரு, உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளும். நம்ம எப்பவாவது தேவனுக்கு பிரியமானது என்ன எனக்கு சொல்லுங்க, நான் அதன்படி செய்யறேன்னு கேட்டிருக்கோமா? எல்லாம் நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி எனக்கு இப்படி பார்க்கணும், எனக்கு இப்படி ஆகணும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு தான் சொல்றோமே தவிர, அப்பா உமக்கு பிரியமானது என்னப்பா அதை சொல்லுங்க, அதை நான் செய்யறேன்னு நம்ம யாரும் கேட்கறது இல்லை. அவர் தாயின் கருவில் இருக்கும் முன்பே நம்மளை அறிந்திருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடங்க, அவர் வசனத்தை கை கொள்ளுங்க, அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவருக்கு விரோதமா செய்யாதீங்க, தவறான பாதையில நடக்காதீங்க, அவருடைய பாதையில நடங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. தேவன் உங்களை நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் என்னதுங்க? இந்த 7வது வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 7வது வார்த்தையை நம்ம இதில் இருக்கிற சிஸ்டர் அண்ணாள் அவர்கள் பேசுவார்கள். லூக்கா 23:46 வசனம். இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. நம்ம இவ்வளோ நேரமும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டோம். 6 வார்த்தைகள். 6 வார்த்தையில் ஆண்டவருடைய பிரசன்னம், மகிமை, வல்லமை, அபிஷேகம் எல்லாமே நிறைந்திருந்தது. ஆண்டவர் கடைசியாக 7வது வார்த்தையில் என்ன சொல்றாருன்னா, கடைசியாக அவருடைய ஜீவனையே கொடுத்துட்டார். என்ன செஞ்சுட்டாரு? ஜீவனையே கொடுத்துட்டார். இவ்வளோ நேரம் எல்லாம் சொல்லி பார்த்தார். ரட்சிப்பை சொன்னார், மன்னிப்பை சொன்னார், அன்பை சொன்னார், அங்கலாய்த்தார், தவித்தார், முடித்தார். கடைசியாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்துட்டார். ஒப்புவித்தார் என்ற அர்த்தத்துக்கு பலி என்ற அர்த்தம். ஒப்புவித்தார் என்றால் பலி. தன்னை அவரே பலியிட்டுட்டார். கடைசியா ஆண்டவருடைய சமூகத்துல அவர் தன்னை பலியிட்டார். இந்த பலி எதற்காக அவர் பலியிடுகிறார், தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே காலத்துல இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு வருவதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர்களுக்கு ஒரு பலியை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். அவங்க அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு ஒரு பலியை சொல்கிறார். அந்த பலியை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, ஒரு ஆடை அடிக்கணும், அதை மாலையில் தான் அடிக்கணும், அப்போவே சாப்பிட்டுடணும்,
அதை மீதி வைக்கக்கூடாது. இதை வந்து அந்த ரத்தத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நிலைக்கல்லில் பூசணும் அப்படின்னு சொல்கிறார். நிலைக்கல்லில் பூசுனீங்கன்னாக்கா நாங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய பாதுகாப்பு அதில் இருக்கும். அப்போ நான் வாதை வந்து வரும்பொழுது, எகிப்துக்குள்ளே போகும் பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய வீட்டில் அந்த ரத்தம் இருந்துச்சுன்னா அந்த வாதை அந்த வீட்டுக்கு போகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆட்டை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து நிலைக்கல்லில் பூசிட்டு அதை வந்து நீங்கள் நைட்டோட நைட்டு புசிச்சிடணும். எல்லாமே அந்த நைட்டே முடிச்சிடணும். மீதியெல்லாம் வைக்கக்கூடாது, மீதியெல்லாம் அதை வச்சு பழிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த பலியை தான் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுதான் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்னு சொன்னாக்கா இவங்க வந்து என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போதெல்லாம் போய் 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 எருசலேமில் என்ன பண்ணுவாங்க, கூடும் பொழுது ஒவ்வொரு ஆட்டை கொண்டு போய் பலி செலுத்தி கொண்டே இருந்தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பாவம் தீரவே இல்லை. இவங்க இப்படியே பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பிதாவானவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறாரு. ஏன்னா இந்த பழைய பாவங்கள், இந்த பிரமாணங்கள் எல்லாம் உடைக்கப்படணும். அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிதான்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து வந்து எல்லா ஊழியங்களையும் செய்கிறார், எல்லா காரியங்களையும் செய்கிறார். கடைசியாக வந்து அவர் சிலுவையில் மறிக்கணுன்றது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தின் காரியத்தை இங்கே உடைக்கணும், நியாயப்பிரமாணத்தை உடைக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்யணும், ஜனங்க எப்படி இருக்கணும், ஜனங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்க எப்படி வாழணும், ஜனங்க எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ளணும், ஜனங்க எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், ஜனங்க எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிலுவையில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து தன்னை பலியிடுகிறார். அதில் கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரபஞ்சம் என்று சொன்னா இந்த உலகம், பிரபஞ்சம் சொன்னா இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சத்தியத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் என்ன செய்யறாரு, தம்மை சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டார், பலியாயிட்டார். அப்போ உலகத்துல நிறைய பாவங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா மோசே காலத்துல இருந்த நிறைய பாவம், இஸ்ரவேல் மக்கள் காரியங்கள். இங்க வந்து என்ன பண்றாரு, புறஜாதி மக்களும் ரட்சிக்கப்படணும், புறஜாதி மக்களை இவர் அறியணும், புறஜாதி மக்களை இவரால் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவர் என்னன்றாருன்னா, உலக மக்கள் எல்லாருக்கும். ஆனா அவர் வந்தது அவருடைய மக்களுக்காக தான் வந்தார். அப்போ கடைசியா என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா மக்களும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கலாத்தியர்ல சொல்றாரு, நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின்றி விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அடுத்தபடியான காரியம் என்னன்னாக்கா, இந்த சிலுவை எப்படிப்பட்டது என்றார். கலாத்தியர் 3:13 வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் சாபமாயிட்டார். இது ஏன் மரத்துல தூக்கப்பட்டதுன்னா, இந்த காரியம் வந்து பழைய ஏற்பாட்டிலேயே இருக்குது, மோசே காலத்துல இருக்கிற பிரமாணம் தான். அதை வந்து ஆண்டவர் இங்க அதே சிலுவை மரத்துல என்ன செய்யறாருன்னா, அந்த சாபத்தை மாற்றுகிறார். மோசே காலத்துல கூட என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப அதுல அந்த பாவத்தை காரியத்தை பார்க்கும்போது பார்த்தா, இயேசுவை நினைக்கும் பொழுது பார்த்தா துன்மார்க்க, குடிக்கார, பாவி இருக்குது. யாத்திராகமத்துல 21ஆம் அதிகாரத்துல இருக்குது. இந்த வசனம்லாம் படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அப்படியாப்பட்டவனை கொண்டு போய் அந்த மரத்துல தான் தொங்க விட்டு சாகடிக்கணுமா. அவனை எங்க கொலை செய்யணுமா, மரத்துல. அந்த மரத்துல சாகிறவன் எவ்வளோ ஈனமான காரியத்தை செய்யறவனை தான்
அங்கே கொண்டு சாவடிப்பாங்களாம். அதை சாவடிக்கிச்சிட்டு என்ன செய்வாங்களா, பொழுது வெடிகிற வரைக்கும் அந்த மரத்தில் அந்த சரீரம் தொங்கக்கூடாது, உடனே கொண்டு போய் இறக்கி அதே செய்யும். அதே மாதிரி தான் இங்கே சிலுவையில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், தன் ஆவியை ஒப்பு கொடுத்த உடனே நேராக அவர் பிதாவின் இடத்துல போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? பிதாவின் இடத்துல போயிட்டார். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, போர் சேவர்லாம் இவரை வந்து பார்க்குறாங்க, செத்து போயிட்டாரா, இருக்கிறாரா, என்ன செய்கிறாரு அப்படின்னு. அது என்னன்னாக்கா சங்கீதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். முதலாவதாக அவங்க சாகலைன்னா அவங்களுடைய கணுக்காலை வந்து முறிக்கணுமா, முறிச்சா உயிர் போயிடுமா. அப்போ அப்படி முறிக்க வேண்டிய காரியத்தை வந்து ஆண்டவருக்கு செய்யலை. அவர் முடிச்சாரு, முடிந்ததுன்னாரு, ஒப்பு கொடுத்தாரு. அடுத்த செகண்ட் அவருடைய ஆவியை பிதாவிடத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு. அடுத்த செகண்ட் அவர் சரண் மேலே போயிட்டாரு. அவர் கால் முறிக்கவும் இல்லை, அவரை யாரோ சாவலன்னு எவனோ அவரை இன்னும் துன்புறுத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருடைய சித்தா தான். அவர் மக்களுக்காக வந்தார், அவருடைய பாடு மரணம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டார், எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்தாரு, மன்னிப்பை கொடுத்தாரு, அன்பை கொடுத்தாரு இல்லையா, அங்கலாய்ப்பை பட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், ஆண்டவரே முடிந்தது. கடைசியாக அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து பரலோகத்துக்கு கடந்து போயிட்டார். இவர் போனதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் என்பதை நாம் ஒரு 5 காரியத்தில் பார்க்கலாம். என்ன ஆசீர்வாதம் தருகிறாருன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவது ஆசீர்வாதம், அவர் சிலுவையில் மரித்ததுனால நமக்கு ஏற்பட்ட நன்மைகள் 5 காரியங்களை அவர் சொல்றார். 1, பாவ மன்னிப்பு. முதலாவது என்ன செய்யறாரு, பாவத்தை மன்னிக்கிறாரு. எபேசியர் 1:7 அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு இவரால நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, இதுன்னா அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்ள இருந்தது. இந்த மன்னிப்பே கிருபை இரத்தத்தினால தான் அந்த மன்னிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம என்ன செய்யணும்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க நாமளும் மற்றவங்களை மன்னிக்கிறவராக நாம் என்ன செய்யணும்னா அவர் வைத்து விட்டு போன அடிச்சுவடுகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதற்கு தான் இவ்வளோ நேரம் அவர் சிலுவையில் தொங்கி பேசினாரு. ஏன் இதையே வருடம் நம்ம தியானிக்கிறோன்னா நமக்குள்ள அது இருக்க மாட்டேங்குது. அப்போ இந்த உடன்படிக்கையை அதான் சொல்றாரு, அவர் சொன்ன இந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்னா அந்த மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்த அடிசுவடு என்னன்னா நம்மை சுத்திகரிக்கிறார். என்ன பண்றாரு, நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுல என்ன சுத்திகரிக்கிறார்னா தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். சுத்திகரிப்பு. அவர் நம்மை சகல அக்கிரமம் நின்று மீட்டு கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன பண்றாரு, நம்ம சுத்திகரிக்கப்படணுமா. 2வது ஆசீர்வாதம் என்னன்றாருன்னா அவர் என்னன்றாரா சகல அக்கிரமத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டாரு, மீட்டு கொண்டார். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம என்ன செய்யறோம், அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுறோம், அவருடைய இரத்தத்தினால மன்னிக்கப்படுறோம். அவருடைய ஆசீர்வாதம் தான். அவர் அதற்காக தான் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார், பலியாக்கினார். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். அதற்காக தான் சிலுவையில எல்லாம் முள்முடி சூட்டினான், காரி துப்புனான், கன்னத்துல அரைந்தான். அவர் எந்த பாவமும் செய்யல. அவர் என்ன பண்ணல, எந்த பாவமும் செய்யல. அவர் நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியை முதல்ல வரும்பொழுதே யோவான் தான் அறிமுகப்படுத்துவார் இல்லையா. கொஞ்சம் முன்னாடி நம்ம அதை கேட்டோம் இல்லையா.
அவர் என்ன பண்றாரு? தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நமக்காக தான் நாம சுத்திகரிக்கப்படணும். நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். எப்படி சுத்திகரிக்கப்படணும்? அவருடைய ரத்தத்தினாலதான் நாம் சுத்திகரிக்கப்படணும். எப்படி? அவருடைய ரத்தத்தினால நாம சுத்திகரிக்கப்படணும். அததான் அவர் என்ன ஆசீர்வாதம்னா, அடுத்த 2வது சுத்திகரிக்க சொல்றார் நம்மை. அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுலயே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 9வது வசனம் வாசிங்க. 1 யோவான் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஆசீர்வாதம் வைத்தாருன்னா, அவருடைய ரத்தம், அவர் பலியானதுனால, அவருடைய ரத்தத்தினால இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சுத்திகரிக்கப்படணும். நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். அனுதினமும் சுத்திகரிக்கப்படணும். ஒரு நாள் இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பரவாயில்ல, நாளன்னைக்கு பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அனுதினமும் நம்ம என்ன பண்ணணுமோ பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். அப்பதான் நாம அவருக்குள்ள நிலைக்க முடியும். அப்பதான் நாம அவருக்குள்ள நிறைந்து வாழ முடியும். அப்பதான் மற்ற ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். நான் பரிசுத்தமா இருந்தா தான் நம்ம எங்க போனாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். உண்மை பொய்யெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் சேர்க்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? சேர்க்க மாட்டாங்க. ஐயோ இவங்களா, ஐயோ வாயத்திருந்தாலும் பொய், ஐயோ இவங்களா எதையனா சொல்லுவாங்க, ஐயோ இவங்களா, இவங்கள பார்த்தா பயமா இருக்கு, ஏன், ஐயோ அவங்க பேசுனாலே பயம்பா. அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம இருக்க சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சுத்திகரித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர்களா இருக்கணும். அததான் அவர் இங்க சிலுவையில பலியானார். அடுத்த ஆசீர்வாதம், தேவனோடு நெருங்கி சேரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன பண்றாரு? அவர் பலியானதுனால, அவர் பிள்ளைங்களா நம்ம வந்ததுனால, அவர் பிள்ளைங்களா நம்ம வாழறதுனால, அவர் பிள்ளைங்களாய் நம்ம இருக்கிறதுனால, நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அவருக்குள் நிலைத்திருக்கிறதுனால நாம் என்ன செய்யணுமா? தேவனோடு நெருங்கி சேரணுமா? தேவனோட என்ன செய்யணும்? நெருங்கணும். எப்பவுமே நெருங்கணும். தேவனோட நெருங்குறவங்கள சாட்சி வேதத்துல எல்லாம் பார்த்தோம்னா, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். அவர் பொண்டாட்டி இல்லாத இல்ல, பிள்ளைங்க இல்லாத இல்ல, குடும்பம் இல்லாத இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் குடும்பத்தையே பார்க்கவே எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் எங்கே போய் தேவனோட சஞ்சரிச்சுன்னு இருக்கிறது? இல்லைங்க, வேதத்துல நிறைய வாசம்னா எவ்வளோ பேர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க இருந்தோம் ஏனோக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவனோட டெய்லி நடந்திருக்கிறாரு. தேவனோட டெய்லி நடந்து 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 உறவாடி உறவாடி உறவாடி. அப்போ அவர் எவ்வளோ ஆண்டவரை நேசித்திருந்தா, அவர் சாகவும் இல்லை, ஒன்றே இல்லை, என்ன பண்ணிட்டாரு? சர்றன்னு மேலே கூட பேசிக்கின்னு இருக்கும்போதே கூப்பிட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் வேணுமே, இப்படிப்பட்ட ஒரு நடக்கை நம்ம அவரோட கூட நடக்கணுமே, அப்பதானே நம்மளை கூட கூட்டு போவாரு. அப்படிதான் எலியாவை கூட கூட்டிட்டு போனாரு. எலியாவை கூப்பிட்டாரு, பயந்து போயிட்டாரு எலியா. எசபேலை பார்த்து ரொம்ப பயந்துட்டாரு. ஆண்டவர் போனார், ஏன்பா நான் இருக்க சொல்ல நீ ஏன்பா பயப்படுற? இன்னும் நீ செய்ய வேண்டிய வேலை இருக்குது, வாப்பான்னு சொல்லி அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவரை தேற்றி அவரை எழுப்பி திரும்ப கூட்டு வரார். அவர் சாப்பாடு இல்லாம, வஸ்திரம் இல்லாம, அழுக்கு வஸ்திரங்களோடு போய் பயந்துக்கிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ வா. கூட்டிட்டு வந்து என்ன பண்றாரு? அவர் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சொல்றாரு. இந்த ராஜாவை போய் அபிஷேகம் பண்ணு, இந்த ராஜாவை போய் இந்த தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு, இவங்களை இதை செய், 3 பேருக்கு 3 காரியத்தை சொல்லிட்டு நீ செஞ்சுட்டு வாப்பான்றாரு. இவர் எல்லாம் செஞ்சுட்டு எலிசாவோட போகும்போது என்ன பண்றாரு? எலிசாவையா அவர் என்ன பண்றாரு?
அபிஷேகம் பண்றாரு. அவர் கேட்டாரு, ரெட்டத்தனையா ஓடும். ரெட்டத்தனையா வேணுமா? தரேன், வா, நீ என்னை கண்டினா உனக்கு கிடைக்கும். என்ன சொன்னாரு? இங்க கூட அதான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க என்னை கண்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், என்னை காணலைன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவர் மட்டும் எப்பவுமே கரெக்டா பேசுவார். மனுஷனை போல இப்போ ஒரு வார்த்தை, அப்போ ஒரு வார்த்தை, இப்போ ஒரு சொல்லு, அப்போ ஒரு சொல்லு கிடையாது. சொன்னா சொன்னதா அவர்கிட்ட. அப்போ அவர் என்ன சொன்னாரு? எலியாவை சொன்னாரு. அப்போ போய் ஒரு 3 பேரையும் பண்ணாரு. 3வது ஆளை பண்ணும்போது என்ன பண்ணாரு? சர்றன்னு கூட்டு போயிட்டாரு. அவள்தான், நீ தான் பயந்துட்ட, உன் ஊழியம் முடிச்சு போச்சு. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது பாருங்க. அவரோட நம்ம நடக்கணும். அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டாரோ பாடுபடணும். அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தாரோ ஜெபிக்கணும். அவர் எல்லாரும் எப்படி நேசித்தாரோ நேசிக்கணும். அவர் எப்படியெல்லாம் நடந்தாரோ நடக்கணும். அப்பதான் அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். அதான் சொல்றாரு, தேவனோட நெருங்கி சேரக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது இப்போ, இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம்? மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ இங்க நம்ம சபைக்குள்ள இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு. ரோட்ல போற எல்லாரையும் வராங்களா? எவ்வளோ பேர் சுவிசேஷம் சொல்ற வராங்களா? எவ்வளோ பேருக்கு ஜெபிக்கிறோம் வராங்களா? எவ்வளோ பேருக்கு நன்மையை சொல்ற வராங்களா? இந்த தேவனுடைய சித்தம் இன்னது என்று அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, ஆக்கினையை நீக்குகிறார். என்ன செய்யறாரு? நமக்கு வருகிற ஆக்கினையை நீக்குகிறார், இல்லையா? அந்த ஆக்கினையை எப்படி நீக்கிறார்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆக்கினையை நீக்குகிறார். ரோமர் 8:1-2 வாசிப்போம். ஆனபடியால் இருந்து நடவாமல் நண்பர் இல்லை, ஆவியின் பிரமாணம் சிறையாக்கி விடுதலையாக்குகிறது. இங்க என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தினால நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிறாராம். நம்முடைய அக்கிரமங்களை நீக்குகிறார். நம்முடைய அக்கிரமம் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நம்ம ஆண்டவரை கூப்பிடும் பொழுதே, ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்குறாரு. அடுத்தபடியாய் பேச முடியல, நேரம் ஆயிடுச்சு. பாஸ்டர் பின்னாடி இந்த குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. 34 வாசிக்கலாம். அதுலயே 8:34, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலதுபார்சில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதலை செய்கிறார். இப்ப என்ன பண்றாருன்னா, நமக்கு வேண்டுதலை செய்கிறாராம். நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னிட்டு, ஐயோ பாவும்பா, இந்த புள்ள மன்னிச்சிடாண்டவர் பிதாவே, இந்த அக்கிரமத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்கப்பா, என் முகத்தை பார்த்து இதை மன்னிச்சிருங்கப்பா, என் முகத்தை பார்த்து இந்த பிள்ளைய கத்தாவே நீங்க பிதாவே ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பரிந்து பேசி ஆளுகை செய்கிறார். அடுத்து, விசுவாசிப்பவர்களுக்கு நன்மையை வழங்காதிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விசுவாசி நல்வாய்ப்பை அனுபவிக்கும்படி பாக்கியத்தை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிப்போம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படியெல்லாம் ஒப்பு கொடுத்தாரோ, அவர் எப்படியெல்லாம் செய்கிறாரோ அதை போல நம்மை வாழ சொல்றார். அதனால்தான் இங்க என்ன சொல்றாருன்னா, ஒப்பு கொடுக்கணும். நாமளும் இயேசுவை போல ஒப்பு கொடுக்கணும். இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம விட்டுறக்கூடாது. இந்த சத்தியத்தை இருதயத்தில் வைத்து நம்ம தியானிக்கணும்.
அப்போ ஆண்டவர் நம்மோட பேசுவார். பேசி இவ்வளோ ஆசீர்வாதங்களையும் அவரு மறுத்ததுனால நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தினாலே நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. என்ன செய்யுங்க, மன்னியும். அதாவது மன்னிப்பின் வார்த்தை. மன்னிக்க மனுஷன் தயவு பெற்றிருக்கணும். மன்னிக்கிற மனுஷன் தான் இந்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அரசியல்ல அதாவது நண்பனும் இல்லை, அதாவது எதிராளி இல்லை, அதாவது உறவு முறை இல்லை, எப்படினாலும் எப்படின்னா நடக்குன்ற மாதிரி கர்த்தர் எப்போதும் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, இதாவே இவர்களுக்கு என்ன செய்யுங்க, மன்னிங்க. இது மன்னிப்பின் வார்த்தை. ரெண்டாவது ரட்சிப்பு. அப்படின்னா ரட்சிப்பின் வார்த்தைன்னா மீட்கிற ஒரு காரியம். மீட்கிறார். உலகத்தில் அவர் எதுக்காக வந்தார்னா மீட்கும்படியாக வந்தார். சாதாரணமாக வரல. மீட்கிறதுக்கு பண்ட மாற்று உபதேசம் மாதிரி கொடுத்தா தான் மீட்க முடியும். கொடுக்கல அப்படின்னா மீட்க முடியாது. அப்போ என்ன கொடுக்கணும்? அவர் சொல்றார், கொடுக்கிற காரியம்னா தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையே அந்த பிசாசுக்கு கொடுத்து நம்ம எல்லாம் ஆண்டவர் மீட்கிறார். அதான் மீட்பின் வார்த்தை, ரட்சிப்பின் வார்த்தை. அப்படின்னா மீட்கிற ஒரு காரியம். எதாவது கொடுத்தா தான் மீட்க முடியும். வேலைக்கு போனால் வேலை செய்யணும், வேலை செய்தால் 1 மாதம் கழிச்சு சம்பளம் வரும். வியாபாரத்துக்கு போனால் முதலீடு போடணும், ஒரு கடை எடுக்கணும், அந்த முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணால் தான் லாபம் வரும். அப்போது ஆண்டவர் ஒரு மீட்கிற காரியத்துக்கு ரத்தத்தையே பலியாக கொடுத்தார். மூணாவது அதாவது என்ன சொல்கிறாரு, கருணையின் வார்த்தை அல்லது அரவணைப்பின் வார்த்தை என்று சொல்கிறார். கருணை. என்ன கருணை? மூணாவது வார்த்தை என்ன சொன்னாருங்க? ஞாபகம் தான் உங்களுக்கு? மூணாவது வார்த்தை என்ன சொன்னார்? இதோ அவனுடைய நான் போறேன், ஆனா என்னுடைய தாய்க்கு வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு கட்டாயம் செய்வேன். அதான் சொல்ற கருணையின் வார்த்தை, அரவணைப்பு. யாரையும் விடல. பெற்றெடுத்த தாயை தூரமா தூக்கி போட்டுட்டு போ, அவ்வளவுதான். நீ என்ன தாயா, நீ என்ன பெற்ற, நீ என்ன கொடுத்த, நீ என்ன பண்ண, அப்படியெல்லாம் சொல்லலை. தாயை நாம கனம் பண்ண. அதனால தான் 10 கட்டளை ஒரு கட்டளையா இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாய் என்ன செய்யுங்க, கட்டாயம் கனம் பண்ணணும். தாய் பேசலாம், தகவன் பேசலாம், எப்படி பேசலாம். நம்மளை பெற்று எடுத்தவங்களே கேவலமாக பேசக்கூடாது. ஆமாம், நாம் அவரை கனம் பண்ணணும், அவர்களை மதிக்கணும், அவர்களை மரியாதை பண்ணணும். உலகத்தில் இருக்கிற வரையில் நாம் கொஞ்சமாக கல்வியோ கொஞ்சமாக வீடோ நமக்கு என்ன இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம உலகத்துக்கு பெற்றெடுத்த அந்த தாய்மை. அதனால தான் ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, அதாவது கருணையின் வார்த்தை. 4வது வார்த்தை என்ன சொன்னார்? என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை அங்காலாய்ப்பின் வார்த்தை, அதாவது ஏக்கத்தின் வார்த்தை. ஏன்பா என்னை விட்டுட்ட, நான் இப்படி எதிர்பார்க்கலையே, நீ முகத்தை திருப்பிட்டியே, நான் உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா கூட என்னுடைய பாடு என்னுடைய வேதனை குறையுமே. சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா டாக்டரை வர வரைக்கும் வியாதியை கையில் பிடிச்சிட்டே உட்காந்துருப்போம். டாக்டர் வந்துட்டார்னா ஒரு மகிழ்ச்சி வந்துடும். எப்படி தெரியுமா? வந்துட்டாருப்பா, நம்ம சொன்னோம்னா ஏதாவது ஒரு ஊசி போடுவார், ஏதாவது ஒரு மாத்திரை போடுவார், கட்டாயம் சரியாயிடும். பாருங்க, அவரை பார்க்கணும். அவர் போகலன்னா டாக்டரை பார்க்கல, இந்த வியாதி பெருசாகுது, இந்த வலி பெருசாகுது, இந்த வலி பெருசாகுது அப்படின்னுமே. அதே மாதிரி முகத்தை பார்த்துருக்கிற வரைக்கும் அவர் நல்லா இருந்தார். முகத்தை திருப்பணும் பண்ண சொன்னார், அங்காலாய்க்கிறார். ஏக்கத்தின் வார்த்தை, ஏன் என்னை கைவிட்டீர். உலகத்தில் எல்லா காரியமும் இதுதான் நடக்கிறது. 5வது வார்த்தை என்ன சொன்னாருங்க? தாகமாய், அதாவது தவிப்பு, அதாவது தவிப்பின் வார்த்தை அப்படின்னு சொல்றார். அதாவது தாகம், ஏக்கம், ஏக்கம், ஏக்கம். நான் செய்த காரியம் முடியலையே, நான் செய்த காரியம் நடக்கலையே, நான் போட்ட திட்டம் நடக்கலையே. இது நிறைய காரியம் சொல்கிற மாதிரி. என்னப்பா நான் சாக போகிறேன், உங்களுக்காக ஏதாவது வைக்கணும்னு நினச்சேன், முடியல. சில தகப்பன் மாருங்க கடனை வச்சுட்டு போயிடுவாங்க. சில தகப்பன் மாருங்க என்ன பண்ணுவாங்க, வீடு வச்சுட்டு போவாங்க. சில தகப்பன் மாருங்க ஒன்றுமே வைக்காம எல்லாத்தையும் அவங்களே முடிச்சுட்டு விற்று சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க பரதேசி மாதிரி சுற்றுவாங்க. அதுபோல் ஏக்கத்தோடு கூட போகாமல் அவர் ஏங்குறாரு, என்னுடைய 3 வருஷம் நான் ஊழியம் செய்தனே, இந்த ஊழியத்தில் எனக்கு தாகம் நிறையா இருக்குது, ஆத்துமா தாகம், இன்னும் தேசத்துக்கெல்லாம் சுவிசேஷம் போல அந்த தாகமாய் இருக்கிறேன். பெரியமார்களே, நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். ஜப தாகம், வேத வாசிப்பு தாகம், ஆராதனை தாகம், துதிக்கிற தாகம், ஜெபிக்கிற தாகம், கொடுக்கிற தாகம். ஆமாம், தேவனுக்கென்று வாழ்கிற தாகம், நீதியின் தாகம், இரக்கத்தின் தாகம், அன்பின் தாகம், இதெல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் இல்லைன்னா வாழ முடியாது. 6வது சொன்னார். என்ன சொன்னாருங்க? 6வது என்னதுங்க? முடிந்தது. பிதாவே எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன், முடிச்சுட்டேன். அர்ப்பணிப்பு, வெற்றியின் வார்த்தை. முடிச்சுட்டு வெற்றியோடு கூட போறேன்ல,
முடிச்சிட்டோம்பா. ஆமாம், எனக்கு வந்த உலகத்தில் நான் எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டேன்பா, கல்யாணம் பண்ணிட்டேன்பா. ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க, தூத்துக்குடியில் இருந்தாங்க, 18 வருஷம் சபையில் இருந்தாங்க. அவங்க சொன்னா, என் காரியங்கள் ஜெயமாகிற வரைக்கும் நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. 18 வருஷம் இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக தசம்பாகம் தருவாங்க, கரெக்டாக ஜபத்துக்கு வருவாங்க, 40 நாள் உபவாச ஜபத்தில் இருப்பாங்க, ஒருவேளை உண்டி கொடுத்தா அதையும் கொடுப்பாங்க. அது மாத்திரமில்லை, எந்த சிறப்பு காணி கொடுத்தாலும் கொடுப்பாங்க, பைபிள் வாங்கி வைப்பாங்க, வேதம் வாங்கி வைப்பாங்க, பாட்டு புத்தகம் வாங்கி வைப்பாங்க, எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க. ஆனால் ஒருவேளை இந்துவா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சந்தோஷமாக ஞானஸ்தானம், எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து முடித்த உடனே அவர் கணவரையும் கூட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. வரது நாள் அவருடைய கணவர் தேவராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அர்ப்பணிப்பு என்பது வெற்றியின் வார்த்தை. வெற்றியோடு கூட முடிச்சிட்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுத்தாருன்னா அதை வெற்றி பெறுவதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். முடிச்சிட்டீங்கன்னா மகிழ்ச்சியான காரியம். அல்லேலூயா. 6வது வார்த்தை சொல்றார். என்ன சொன்னாருங்க? என் ஆவியை உங்களுடைய கரத்தில் என்ன பண்றேன்? ஒப்புவிக்கிறேன். அதாவது ஒப்புவிப்பு, அதை ஒப்புவித்தலின் வார்த்தை எப்படின்னா, அதாவது எல்லாத்தையும் உங்க கரத்துல கொடுத்துட்டேன். அதுதான் அங்க சொல்றார் ஒப்புவித்தல் வார்த்தை. என்ன சொல்றாரு? இந்த வார்த்தையில ஒரு சம்பவம் அழகா பேசுறாரு. மன்னிப்பின் வார்த்தை, ரட்சிப்பின் வார்த்தை, பாசத்தின் வார்த்தை, அதாவது வேதனையின் வார்த்தை, துன்பத்தின் வார்த்தை, வெற்றியின் வார்த்தை, திருப்தியின் வார்த்தை. கடைசியா என்னது வருதுங்க? திருப்தி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆண்டவரே. இப்ப பிசாசு என்கிட்ட வரான், அவன் கையில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, என் கையில் ஒரு சின்ன காரியம் கூட இல்லை, ஒரு புறங்குறுதல் இல்லை, ஒரு ஏமாற்றுதல் இல்லை, ஒரு பொய் சொல்கிற காரியம் இல்லை, ஒரு நீதிக்கு புறம்பான காரியத்தை செய்யலை, யாரையும் நான் வஞ்சிக்கலை, யாரையும் நான் ஏமாத்தலை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்தியோடு கூட நான் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் கடந்து போகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் கூட அது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு எதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நினைக்கிறீங்க? இந்த பிள்ளைகளுக்கான செய்ய வேண்டிய காரியமெல்லாம் சரியா முடிச்சுட்டா தான் திருப்தி. இதையும் செய்யலை அப்படின்னா திருப்தி எல்லாம் கிடையாது. ஏதோ பண்ணிட்டு ஏதோ போயிட்டு அப்படியெல்லாம் இல்லை. உங்க பெற்றோரை கேட்டு பாருங்க, இன்னும் அவனுக்கு சரியான வேலை கிடைக்கலப்பா, இன்னும் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கலப்பா, இன்னும் அவனுக்கு அந்த பிள்ளைகளை சரியா படிக்க வைக்க முடியலப்பா, இன்னும் அவனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனப்பா, இன்னும் அது தீரவே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா. போய் தாய் தகப்பனை கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியாமலே அழுதுன்னு இருப்பாங்க. அவனுக்கு ஏதாவது பண்ணுங்க, சமுதாயத்தில் அவனை உயர வைங்க, சமுதாயத்தில் மேன்மைப்படுத்துங்க, சமுதாயத்தில் மற்றவர்கள் மத்தியில் சொந்த பந்தங்கள் மத்தியில் அவன் உயர்ந்து நிற்கணும்னு எல்லா தாய் தகப்பனும் சொல்லி அழுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கேட்க முடியும். அதுதான் ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார். எல்லாவற்றையும் ஒப்புவித்துட்டு இப்போ நான் திருப்தியோடு உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறேன். அல்லேலூயா. கடந்த நாளில் மன்னார்குடி போயிருந்தேன். ஒரு சோத்திர கூட்டத்தில் பேசுறதுக்கு போயிருந்தேன். ஆமாம், நாங்கள் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மத்தியில் கிராமத்தில் பேசினேன். அப்போ அவர் சாட்சி சொன்னார். அந்த சாட்சியை சொல்லும்போது ஒரு வார்த்தை இப்படி சொன்னார். அந்த சாட்சியில் அந்த அம்மா எப்படி செத்தாங்க அப்படின்னா, அந்த அம்மா சொன்னாங்க, என் பக்கத்தில் வாடா மகனே, அவர் தான் சின்ன பையன், அவர் உட்கார வச்சு என்னை தூக்கி மடியில் வச்சுக்க, ஏசப்பா என்னை கூப்பிடுறாரு, உனக்கு நல்வார்த்தை எதுவும் சொல்லலைன்னா கூட என் உயிர் உன் மடியில் போகணும் அப்படின்னு வச்சுக்க அப்படின்னா. அந்த ஐயா வச்சுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் தாய் படுற பாட்டு என்னால் பார்க்க முடியல, உனக்கு சித்தம் இருந்தால் எடுத்துக்க, இல்லைன்னா சுகமாக்குங்க பாருங்க சொல்லி அப்படி வச்சுட்டு வெளியில் வந்தார். அந்த அம்மா நல்ல மரணத்தோடு மேலே போயிட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. திருப்தியோட அந்த அப்பா சொன்னார், எங்கள் அம்மா எனக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாங்க, இன்னும் குறை வைக்கல, என் மடியில் ஜீவன் போகணுன்னு சொன்னாங்க, என் மடியில் தான் ஜீவன் போச்சு. பிரியமானவர்களே, திருப்தியோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த செய்திக்காய் சோதரம் உடைய பிள்ளைகள் பேசின இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. உத கிருபை கூட இரும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, பேசின எல்லா வார்த்தைகளையும் ஆசீர்வதி. எல்லா பிள்ளைகள் மேலே அபிஷேகம் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நான்